வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி தான் கோட் பார்ட் 2 மூவி வந்தா எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஸ்டைல்ல தெரிஞ்சுக்க போறோம். வெங்கட் பிரபு ஆல்ரெடி இந்த ஸ்டோரிக்கு பார்ட் 2 வர்ற மாதிரி தான் பார்ட் 1 முடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. உண்மையிலே கோட் மூவி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த எதிர்பாராத ட்விஸ்ட். அதுதான் கேப்டன் சிவகார்த்திகேயன் கூடவே த்ரிஷா கேமியோன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. மூவி பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. இதுதான் காரணம்னே சொல்லலாம். விஜயோட வில்லத்தனம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா கிளைமேக்ஸ்ல அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல காமிச்ச ட்விஸ்ட் வந்து உண்மையிலே வந்து வெங்கட் பிரபு தெரிக்க விட்டார்னே சொல்லலாம். அதுல மறுபடியும் வந்து ஜீவன் வந்து சஞ்சய் ரெண்டு பேருமே ஒரே ஸ்கிரீன்ல காமிச்சிருப்பாரு. சோ எப்படி அகைன் அவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம இந்த ஸ்டோரியில எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. சரி, ஸ்டோரிக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையோட ஓபனிங் சீன்ல பிரசாந்த் வந்து கன்ன பிரபுதேவாக்கு நேரா வச்சுட்டு ஒன்னு சொல்றாரு. நான் இப்போ உன்னை கொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன்னோட ஒய்ஃப் இறந்த பிறகு நான் உன்னோட பொண்ணுக்கு அப்பா போல தான் இருந்தேன். ஆனா நீ என்னோட பொண்ணை நீ மகளா பார்க்கல. நான் உன்னை இங்க உன்னோட பொண்ணுக்காக தான் விட்டுட்டு போறேன். ஆனா நீ வந்து இனிமேல் வாழ்க்கையில நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு பிரபுதேவாவோட காலில் வந்து கன்னை வச்சுட்டு அவரோட முழங்கால வந்து சூட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து பிரசாந்த் நேரா ஸ்டேடியம் போறாரு. பிரபுதேவா வந்து வழியிலேயே வந்து மயங்கிருவாரு. பிரசாந்த் வந்து ஸ்டேடியம் கிட்ட வந்ததுமே வந்து வைபவ் வந்து ஸ்டேடியம் விட்டு வெளியே வேகமா போவான். அவனை பிடிக்காம காந்தியை போய் நம்ம தேடி பிரசாந்த் வந்து ஸ்டேடியம் போறாரு. ஸ்டேடியம் ரூஃப்ல இருந்து விஜயும் அவரோட பொண்ணும் கீழே வர்றாங்க. பிரசாந்த் கிட்ட விஜய் சொல்லுவாரு, மேனன் வந்து ரெஸ்ட் ரூம்ல சிவா கிட்ட விட்டுட்டு வந்த, நீ வந்து மேனனை அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு விஜய் வந்து நேரா வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாரு. ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் சிவா கிட்ட இருந்து மேனனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாரு பிரசாந்த். அடுத்த நாள் விஜய் வந்து ஹால்ல வந்து இருக்கிற ஒரு சோஃபால தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப ஸ்னேகா வந்து அழுதுகிட்டே நம்ம பையன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு வந்து ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப விஜயும் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. சின்ன வயசுல அவனை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன், அவன் வந்து இப்ப மிருக மாதிரி இப்படி வந்து பண்றானே, அவனோட தங்கச்சியே வந்து இப்படி கொலை பண்ண பாக்குறானே அப்படின்னு வந்து இப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்து ஸ்னேகாவை பார்த்துட்டு இனி நமக்கு ஒரு பொண்ணு தான், அவனை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. அப்ப அந்த டைம்ல வந்து யோகி பாபு வரான். யோகி பாபு வந்து சொல்லுவான், சார் உங்க பையன் கூட வந்தவன அன்னைக்கு நான் மேட்ச் நடக்கும்போது பார்த்தேன். அவன் வந்து அவசரமா ஏர்போர்ட் போனா, நானும் அவன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆனா அங்க வந்து அவனுக்குன்னு தனியா வந்து ஒரு பிரைவேட் ஜெட் வந்து பிக்கப் பண்ண வந்துச்சு சார். அந்த பிளேன் வந்து ஆஸ்திரேலியா போறதா மைக்ல அனௌன்ஸ் பண்ணும்போது நான் கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதை கேட்ட காந்தி வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தை சொன்னதுக்கு தேங்க்ஸ்னு சொல்றாரு. இப்போ யோகி பாபு கேட்பான், சார் என்னையும் வந்து உங்க ஸ்குவாட்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு விஜய் வந்து சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிரசாந்தை வந்து மீட் பண்ண போறாரு. பிரசாந்தை கூட்டிட்டு மேனன் இருக்கிற ஜெயிலுக்கு போய் என்கொயரி பண்றாங்க. மேனன் சொல்லுவான், காந்தி நீ என் கூட வேலை பார்க்கும் போதே நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இந்நேரம் நீ பணக்காரனா இருந்திருப்ப, உன்னோட குடும்பமும் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீ என்னோட குடும்பத்தை அழிச்சது மட்டும் இல்லாம உன்னோட பையனையும் கொண்டுட்ட அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே இருக்கான். மேனன் பேசிட்டு இருக்கும் போதே விஜய் வந்து கேட்கிறாரு, ஆஸ்திரேலியால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து ஸ்டேடியம்ல பாம் பிளாஸ்ட் நடத்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. மேனன் வந்து சிரிச்சுக்கிட்டே காந்தியை பார்த்துட்டு சொல்றான், இரு காந்தி, நீ தேடி நீ விதைச்ச விதையெல்லாம் உன்னை வந்து அழிக்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். விஜயும் வந்து அங்கிருந்து கடுப்புல என்கொயரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாரு. அன்னைக்கு நைட்டு மாடியில இருந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாரு நம்ம காந்தி. அப்ப அவரோட பொண்ணு வந்து அங்க வர்றாங்க. அவங்க பொண்ணு வந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப என்னன்னு ஒன்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க பொண்ணு வந்து சொல்றாங்க. அதுக்கு காந்தி, நீ என்ன வேணா கேளுமா, நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்பா அம்மாவை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களை எங்க பாத்தீங்க அப்படின்னு வந்து அவங்க பொண்ணு வந்து கேக்குறாங்க. அப்ப விஜய் வந்து பிளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. நாங்க இப்போ ஒர்க் பண்ற அதே ஸ்குவாட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்து நாங்க மிஷன் முடிக்க ஒரு பேங்க்குக்கு மார்வேஸ்ல வந்து போனோம். அங்க ஒரு ராபரி கும்பல் கிட்ட இருந்து அந்த பேங்கை காப்பாத்துறது தான் எங்களோட மிஷன். அங்க வந்து உங்க அம்மாவும் அந்த பேங்க்ல தான் இருந்தாங்க. இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் ரெஸ்கியூ வந்து பண்ணோம். அங்க இருந்து உங்க அம்மாவுக்கு என்ன வந்து பிடிச்சு போயிருச்சு. அப்புறம் அங்க இருந்து சில பிளேஸ்ல எல்லாம் அப்பப்போ மீட் பண்ணி அப்படியே பேச ஆரம்பிச்சோம். அது வந்து லவ்வா மாறிடுச்சு. ஆனா உங்க அம்மாவுக்கு நான் வந்து இந்த ஸ்குவாட்ல இருக்கேனே தெரியாது. நான் ஒரு ஆர்டினரி பர்சனை தான் பேங்க்குள்ள வந்தேன் அப்படின்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்குவாட்ல இருக்குன்னு தெரிஞ்சதுமே வந்து மேரேஜுக்கு ஒத்துக்கவே இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து மேனன் தான் எங்களோட பாஸா இருந்தாரு. அவர்கிட்ட தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மேனன் வந்து நல்லவரே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு எதிராக
வந்து பல வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தாரு. கூடவே சீனாக்கு வந்து ஸ்பையா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய நம்ம இங்க கவர்மெண்ட் ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே வந்து அங்க அதர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வித்துட்டு ஆன்டி இந்தியனா தான் இருந்துட்டு இருந்தாரு அவரு. நான் வந்து அவர் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ண வச்சேன். அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அங்க ஒர்க் பண்ற ஸ்குவாடை விட்டுட்டு நார்மல் ஆபீசரா ஏர்போர்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்களோட திறமையை பார்த்து கவர்மெண்டே வந்து ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் ஸ்குவாட்ல வந்து எங்களை ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க நிறைய மிஷனை வந்து முடிச்சோம். இது வந்து உங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமா தெரியவே தெரியாது. அப்ப நீ வந்து உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது தான் நான் அகைன் வந்து ஒரு மிஷனுக்காக வந்து ட்ரெயின்ல இருக்கிற ஒரு கும்பலை பிடிக்க போகும்போது அங்க வந்து மேனன் இருக்கான். அது வந்து என்னோட பழைய பாஸ்ன்னு தெரிஞ்சது. அவனை வந்து அங்கேயே வந்து பாம் பிளாஸ்ட்ல வந்து பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா அவன் வந்து சாகாம நம்ம குடும்பத்தை வந்து இப்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு வந்து விஜய் வந்து அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி ஃபீல் பண்றாரு. அதை பார்த்துட்டு அவரோட பொண்ணு வந்து சரியாப்பா நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் விஜய் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்றதை விட்டுட்டு அவரோட ஸ்குவாட்ல புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிற 5 பேத்துக்கு ஸ்குவாட் லீடா இருக்காரு. அவங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அந்த ஜெயிலுக்கு விஜயோட ஸ்குவாட் 5 பேர் வராங்க. விஜய் வந்து ஒரு வேன்ல இருந்துட்டு அவங்களுக்கு வந்து கைடு பண்ணுவாரு. ஒரு பக்கம் வந்து ஹெலிகாப்டர் வந்து மேனனுக்காக ஜெயில் மாடியில ரெடியா இருக்கும். கீழே மேனனா ஒரு பையன் மட்டுமே கூட்டிட்டு போவான். இப்ப விஜயோட ஸ்குவாட் வந்து உள்ள வந்துருவாங்க. அப்ப சரியான வந்து ஃபைட் நடக்குது. அங்க ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருப்பான். விஜயோட ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அடிச்சு தும்சம் பண்றான். மேனனையும் வந்து கூட்டிட்டு போறான். அப்ப நம்மளோட காந்தி விஜய் வந்து உள்ள வராரு. வந்து அந்த பையனுக்கும் மாஸ்க் போட்ட பையனுக்கும் விஜய்க்கு வந்து செம ஃபைட் வந்து போகுது. அப்போ ஒரு கடத்துல வந்து விஜய் அடிச்சு அங்க வந்து அவனை போட்டுறாரு. அந்த பையனோட மாஸ்க வந்து எடுத்து பாப்பாரு. அப்ப அந்த பையன் வந்து ஒரு டைலாக் சொல்றான். என்ன டாடி வரட்டுமா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றான். இங்க தாங்க நம்ம படத்துல இன்ட்ரோல் சீனே வருது. விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இங்க தான் நம்ம படத்தோட டைட்டிலுமே போறோம், வெங்கட் பிரபுவோட டெவில்னு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து காந்தி அவரோட ஸ்குவாட்ல இருக்கிற டீம் எல்லாருமே வந்து ஆபீஸ்ல வந்து இருக்காங்க. அங்க வந்து அவங்களோட ஸ்குவாடோட ஹெட் வந்து வராரு. அவர் வந்து சொல்றாரு எப்படி காந்தி மேனன் மிஸ் ஆனா அப்படின்னு வந்து கேக்குறாரு. பிரசாந்த் வந்து சொல்லுவான் சார் அங்க வந்து வேற யாருமே இல்ல, அவன் வந்து ஜீவன் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஹெட் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னங்க எப்படி செத்தவன் திரும்பி வர முடியும் அப்படின்னு வந்து கேக்குறாரு. பிரசாந்த் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போட்டு காட்டுறாரு. ஹெட்டும் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி இல்ல அவங்க டீம்ல வந்து வேணும்னே வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் தான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம காந்தி எப்படி அந்த சயின்டிஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு போனா அதே மாதிரி தான் மேனனோட டீம்ல வேற யாரோ வேஷம் போட்டு தான் வந்திருக்காங்க. சரி அடுத்தது ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து அந்த ஹெட் கிளம்பி போறாரு. அடுத்த சீன்லயே வந்து பிரசாந்தையும் காந்தியும் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. பிரசாந்த் வந்து கேக்குறாரு காந்தி கவலைப்படாத அவங்களாம் பிடிச்சிடலாம், வெறும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருந்தா நம்மளால ஏமாத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு காந்தி சொல்றாரு அவன் ஃபேஸ் மாஸ்க் போடலன்னு. பிரசாந்த் வந்து சாக்காய் காரை டக்குன்னு நிப்பாட்டுறாரு. என்னடா சொல்ற அப்ப அங்க வந்து யாரு அப்படின்னு வந்து பிரசாந்த் வந்து கேக்குறாரு. எனக்கு அதுதான் சுத்தமா புரியல, நீ கார் எடுத்துட்டு கரெக்டா பிரபுதேவா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு வந்து சொல்றாரு. பிரபுதேவா கிட்ட போய் கேக்குறாங்க மேனன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன மாதிரி எப்படி இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதாவது என்னோட ஜீவன் மாதிரி எப்படி இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு வந்து கோபத்துல விஜய் கத்திக்கிட்டே கேட்டுட்டு இருக்காரு. பிரபுதேவா வந்து எதுவுமே சொல்லாம வந்து மயங்கி பெட்லயே வந்து விழுந்துறா. டாக்டர் வந்து காந்தி கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்கெல்லாம் சத்தம் போடாதீங்க, நீங்க வந்து வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. காந்தி வந்து நேரா வீட்டுக்கு போறாரு. வழக்கம் போல சோஃபால வந்து படுக்கிறாரு. நைட்டு ஃபுல்லா ஒழுங்கா தூங்காம மார்னிங் எழுந்து மாடிக்கு போறாரு. அங்க அவரோட பொண்ணு கூட வந்து ஒரு பையன் வந்து நிப்பான். காந்தி வந்து கேட்பாரு யார் ஜீவி தான் இது யாரு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லுவா இது என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, இங்க தான் ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கான், சும்மா தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. காந்தி வந்து சொல்றாரு வெயில் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு, நீங்க கீழே வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு. அந்த பையன் வந்து காந்தியோட லைப்ரரிக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள வந்து ஒரு லைப்ரரி இருக்குல்ல அங்க போறான். அங்க ஒரு போட்டோவை எடுத்துட்டு பாக்குறான். பார்த்துட்டு சொல்றான் ஐ நோ அபவுட் ஹிம், ஹி இஸ் a scientist, my dad told me about him அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா வந்து அவனுக்கு தமிழ் தெரியாது, அவனோட சொந்த ஊர் வந்து டெல்லி. காந்தி வந்து அந்த போட்டோவை பார்த்து இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அவனும் தெரியும்னு இங்கிலீஷ்லயே வந்து பேசுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்தே காந்தி வந்து சரி இப்போ இந்த ஆள் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்கறான். அந்த பையன் வந்து என்ன சொல்றான் இவர் ஆல்ரெடி செத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்ட காந்தி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போறாரு. அப்ப வந்து பிரசாந்த் வருவாரு. காந்தியை பிக்கப் பண்ணிட்டு ஆபீஸ் போறாங்க. போற வழியிலே காந்தி சொல்லுவாரு பிரசாந்த் கிட்ட எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு வந்து அந்த சயின்டிஸ்ட் பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா அவன் வந்து இப்ப இல்ல அப்படின்னு வந்து சொல்றான். மேனனுக்கும் அந்த சயின்டிஸ்ட் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதுதான் என்னை பார்த்த உடனே வந்து வேஷம் போட்டிருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டான். அந்த மேனனை பிடிக்க போன அதே டேட்ல தான் சயின்டிஸ்ட் இறந்திருக்காரு அப்படின்னு வந்து காந்தி வந்து பிரசாந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிரசாந்த் வந்து சொல்லுவான் நாம ஏன் அந்த பையனோட அப்பா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். சரி காந்தியும் வந்து சரி வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து டெல்லி கிளம்பி அந்த பையனோட அப்பா கிட்ட கேட்கறாங்க. அந்த ஆளு வந்து அந்த சயின்டிஸ்ட பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க கேட்கிறோட சயின்டிஸ்டோட ரியல் நேம் வந்து பிரபாகரன். அவர் இந்தியாவில ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவரோட லேப்ல தான் நானும் வேலை பார்த்தேன். அவர் வந்து லேபை விட்டு வெளியே வராம நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டே
இருப்பாரு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டா 50 வருஷத்துக்கு இயங்குற மாதிரி ஒரு பேட்டரியை கண்டுபிடிப்பாரு. இது மாதிரி நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு நாள் பேங்காக் போனாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு தான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. ஆனா அவர் கடைசியா யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அடிமை மாதிரி தான் இவரை வந்து அவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. அவரோட ஃபேமிலியும் வந்து காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு வந்து அவங்க பேசுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு விஜயும் பிரசாந்தும் அங்கிருந்து வந்து வெளியே வராங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம ஜீவன் இருக்கிற பிளேஸை வந்து காட்டுறாங்க. அங்க ஜீவன் வந்து மேனன் கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. மேனன் வந்து சொல்லுவான், என்னை காப்பாற்ற வருவேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். ஜீவன் சொல்லுவான், அப்பா உங்களை வந்து சேஃபா வச்சுக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அகைன் ஜீவன் வந்து சொல்றான், அப்பா C2 வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன், நாளைக்கே வந்து அவன் வந்து காந்திக்கு ஒரு பெரிய ஆப்பா வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த C2 சஞ்சய் வந்து இந்தியாவுக்கு வந்து சென்னையில இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகிறான். அப்ப அந்த C2 விஜய், அதாவது அந்த க்ளோன் விஜய் வந்து சொல்லுவான், நான் சாகல, என்னோட அப்பா காந்தி வந்து என்ன வந்து கொல்ற மாதிரி தான் சும்மா நாடகம் தான் ஆடினாரு, நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து தான் ஸ்டேடியம்ல வந்து பாம் பிளாஸ்ட் வந்து செட் பண்ணோம், அதுதான் என்ன கொல்ற மாதிரி வந்து அவர் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு என்ன வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப காந்தி மேல வந்து எல்லாருமே வந்து சந்தேகப்படுறாங்க. காந்தியோட ஃபேமிலியையும் வந்து சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. காந்தி வந்து அங்கிருந்து சென்னைக்கு வராம வந்து அப்படியே வந்து பேங்காக் ஓடி போயிறாரு. இந்தியா முழுக்க வந்து காந்தி வந்து ஆன்டி இந்தியன்னு சொல்லி வாண்டட் லிஸ்ட்ல வந்து போடுறாங்க. இதை கேட்ட ஜீவனும் அவங்க அப்பா மேனனும் வந்து சந்தோஷத்துல வந்து ஒரு சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம படத்துல வந்து அந்த மட்ட சாங் மாதிரி தர லோக்கலான சாங். இந்த சாங் முடிஞ்ச உடனே வந்து மேனன் வந்து சொல்லுவான், நான் நினைச்ச மாதிரியே வந்து காந்தியை வந்து ஆன்டி இந்தியன்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க, அது போலவே அவ குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். மேனனும் வந்து ஜீவன் கிட்ட வந்து எனக்கு வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இனி நாம பண்ற ஒரு ஆபரேஷனுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா 3 வாரம் இருக்காங்க. 3 வாரம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்து காந்தி வராரு. வந்து அவரே வந்து நான் தான் ஸ்டேடியம்ல பாம் வைக்க பிளான் பண்ணேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆகுறாரு. அப்ப காந்தியும் அந்த க்ளோன் சஞ்சயும் வந்து ஒன்னா சந்திச்சு பேசுறாங்க. அப்ப சஞ்சய் வந்து சொல்லுவான், அப்பா வந்துட்டீங்களா, வாங்க, இனி ஆயில் முழுக்க ஜெயில தான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா நீ வந்து சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப அங்க வந்து காந்திக்கும் சஞ்சய்க்கும் வந்து ஃபைட் நடக்கும். ஃபைட் முடிஞ்ச உடனே 2 பேரையும் வந்து என்கொயரி பண்றாங்க. அப்ப காந்தி சொல்லுவான், என்னை பாம் வைக்க சொன்னதே வந்து என்னோட ஓல்டு பாஸ் மேனன் தாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு காந்தி வந்து சில ப்ரூஃப் எல்லாம் வந்து காமிக்கிறாரு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து மேனனை பிடிக்க காந்தியோட ஸ்குவாடையும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு தீவுல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்க போறாங்க. அங்க போய் அந்த தீவுல வந்து ஒரு ஃபைட் நடக்குது. காந்தி வந்து ரெடி பண்ணி வச்ச ஸ்குவாட் வந்து ஜீவனோட ஸ்குவாடுக்கும் 2 பேத்துக்கும் ஃபைட் நடக்குது. ஜீவன் வந்து அவங்க அப்பா மேனனை காப்பாத்த சீக்ரெட் பிளேஸ்க்கு போறாங்க, அது ஒரு லேபுக்குள்ள. அந்த நேரம் வந்து காந்தியும் பிரசாந்தும் வந்து போட்ல வேகமா அந்த தீவுக்கு வந்து போறாங்க. அங்க போய் மாசான ஃபைட் வந்து போயிட்டு இருக்கும். அப்ப பிரசாந்த் வந்து அந்த லேபுக்குள்ள போவான். அங்க பார்த்தா ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அங்க வந்து பிரபுதேவா இருப்பான். ஹாஸ்பிட்டல்ல நடக்க முடியாம இருந்தானே, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அப்பதான் வந்து பிரசாந்துக்கு தெரிய வருது, அந்த ரோபோ செயற்கை லெக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு இவனால நடக்க முடியுது, ஆனா இவ்வளவு நாள் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து தெரிய வருது. அங்க வந்து வைபவும் இருக்கான். பிரபுதேவாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததே வைபவ் தான். அதுக்கப்புறம் வந்து இவங்க 3 பேத்துக்குள்ள வந்து சண்டை வருது. அதே நேரம் வெளியே வந்து காந்தியோட ஸ்குவாடு வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அந்த ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பிரசாந்த் இருக்கிற பிளேஸுக்கு வரா. அங்க வந்து அவன் அப்பான்னு வந்து ஒரு ஆளை பார்த்து கத்துறான். இங்க தாங்க நம்ம கதையில ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். அது வேற யாருமே இல்ல, பிரபுதேவாவை பார்த்து கத்துறான். இது பிரபுதேவாவோட பொண்ணு தான் வந்து அந்த பொண்ணு. பிரபுதேவாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சு அவ பிடிக்காம அவர் வந்து தனியா வந்து வாழ்ந்துட்டு இருப்பான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பிரசாந்த் தான் வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து சேர்த்து இருப்பாரு. பிரபுதேவா இதை பார்த்து ரொம்பவே சென்டிமெண்ட்ல வந்து வீக் ஆகிருவாரு. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்ல வந்து ஒரு பாம்பை ஆக்டிவேட் பண்ணிட்டு வைபவ் வந்து அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிறான். இதை பார்த்த பிரபுதேவா வந்து வைபவ சுட்டு அங்கேயே கொண்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவாவோட கால் வந்து ஒரு இதுல வந்து மாட்டிக்குது. இப்போ பிரபுதேவா வந்து பிரசாந்த் கிட்ட சொல்றாரு, என்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து பிரசாந்த் வந்து வெளியே போறாரு அந்த பொண்ணை விட்டுட்டு. அதுக்கப்புறம் அங்க பாம் பிளாஸ்ட் ஆகி பிரபுதேவா வந்து உள்ளே வந்து இறந்துடுறான். அப்ப ஜீவன் வந்து சிசிடிவி கேமரா வந்து பார்ப்பான். காந்தி வந்து ஜெயில இருக்கானான்னு செக் பண்ண ஜீவனோட ஆளு வந்து அந்த ஜெயில கைதியா இருப்பான். அவன் வந்து காந்தி வந்து ஜெயில தான் இருக்கான்னு சொல்லுவான். இவன் வந்து இங்க வந்திருக்கிறது காந்தியா அப்படின்னு தெரியல அப்படின்னு வந்து கோவத்துல ரொம்பவே ஜீவன் இருப்பான். அந்த காந்தியோட ஃபேஸ் மாஸ்க்கு தான் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு வந்து செக் பண்ணுவான். இவனும் ஜெயில இருக்கிற அந்த காந்தியை பிடிச்சி ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது தான் தெரியுது
தெரியுது ரியல் காந்தி ஜெயில இருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கான் அப்படின்னு வந்து ஜீவன் வந்து நினைச்சிட்டு இருக்கான். காந்தி லேபுக்குள்ள வந்து போய் பார்க்கறாரு. அங்க குளோனிங் மூலியமா நிறைய சஞ்சய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஜீவன் வரான். இப்பதாங்க மூவில சரியான ஸ்லோ மோஷன் ஃபைட் வந்து காந்திக்கும் ஜீவனுக்கும் நடக்குது. காந்தியோட எல்லா வீக்னஸ் வந்து ஜீவனுக்கு தெரியும். சோ ஈஸியா வந்து காந்தியை அடிச்சு போட்டுருவான். அப்ப காந்தி வந்து கீழே வந்து விழுந்து கிடப்பாரு. ஜீவன் வந்து கன்னை எடுத்துட்டு குட் பை டாடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்க வந்து சுட்டுட்டு கிளம்பிடுறான். அப்ப வந்து மாசான ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்து உள்ள மேனனோட ரூமுக்கு போறான். அங்க போனா இன்னொரு ட்விஸ்ட், யாரோ வந்து மேனனையும் வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்க. மேனன் வந்து செத்து இருப்பான். அங்க போய் அப்பான்னு கத்தி அழுகிறான். அப்ப இன்னொரு ட்விஸ்ட்டுங்க, அங்க வந்து காந்தி வந்து நிப்பாரு. என்னப்பா மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனோட நெத்திலேயே கண்ணை வச்சுட்டு சஸ்பென்ஸோட சாக அப்படின்னு சுட்டு அவனையும் வந்து கொண்டுறாரு. இங்க வந்து துப்பாக்கியோட பீஜம் வந்து தெரிக்குதுங்க. ஜீவனை கொண்டுட்டு அந்த லேப்ல வந்து பாம்பை வச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறாரு காந்தி. அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து வெடிச்சு அந்த லேப் எல்லாமே வந்து நாசமா போகுது. அங்க இருக்கிற அந்த ஸ்குவாட் எல்லாருமே வந்து ரொம்பவே சாக்கா காந்தியை பாக்குறாங்க. இப்பதாங்க விஜய் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஓபன் பண்றாரு. அவரை எல்லாருமே வந்து ஆன்டி இந்தியன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேங்காக் எதுக்கு போயிருப்பாருன்னா, காந்தியோட பொண்ணோட ஃப்ரெண்டு காந்திக்கு கால் பண்ணி, சார் நீங்க பேங்காக் போனீங்கல, சென்னையில உங்க ஃபேமிலியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பேங்காக்ல என்னோட ஃப்ரெண்டு உங்களை மீட் பண்ண வருவாங்க, அந்த சயின்டிஸ்ட் பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பேசிட்டு காலை கட் பண்றான். கூடவே வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து கடைசியா இருந்த அட்ரஸையும் கொடுத்துருப்பான். காந்தி விஜய் வந்து அங்க போய் அந்த சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய் வந்து ஜீவன் பத்தியும் மேனன் பத்தியும் வந்து சொல்றாரு. அவங்க என்ன யூஸ் பண்ணி தான் இந்த குளோனிங் ப்ராஜெக்டே வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னோட டேட்டாஸ் எல்லாம் திருடிட்டாங்க. என்னோட ஃபேமிலி வந்து பிடிச்சி மிரட்டி என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ண வச்சாங்க. நான் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட டேட்டாஸ் எல்லாம் திருடி அவங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ என்னோட ஃபேமிலி வந்து ஜீவனோட ஃபைசல் கேங் கிட்ட தான் இருக்காங்க. அவங்கள வந்து காப்பாற்ற முடியாம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காந்தி வந்து சொல்லுவாரு, நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஜீவன் மாதிரி வேஷம் போட்டு அந்த சயின்டிஸ்ட் ஃபேமிலியை வந்து அவரோட வந்து அனுப்பிடுறாரு. அந்த சயின்டிஸ்டோட காந்திக்கு வந்து விஜய் மாதிரியே வந்து ஒரு குளோனிங் வந்து ரெடி பண்ணி அவனை வந்து இந்தியா அனுப்பி சரண்டர் அடைய வச்சிருக்காங்க. அதாவது நம்ம காந்தி மாதிரியே ஒரு குளோன் அனுப்பி இந்த பிளாஷ்பேக் வந்து சொன்னதுமே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு காந்தியோட ஸ்குவாட் வந்து யாரு சார் அந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இங்க தாங்க விஜய் வந்து அந்த ஒரு பேரை சொல்றாரு, கேப்டன் பிரபாகர்னு. அதாவது நம்ம விஜயகாந்த் தாங்க அந்த சயின்டிஸ்ட். இங்க வந்து பீஜம் வந்து தெரிக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம கதையில 2 வருடங்கள் கழித்து அப்படின்னு வந்து காட்டுறாங்க. நம்ம காந்தி வந்து அதே பேங்காக்ல தான் நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு ஸ்ட்ரீட் வழியா போகும்போது அங்க வேகமா ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிள வேகமா வந்து நம்ம காந்தி மேல இடிச்சுட்டு அவரோட பாக்கெட்ல வந்து ஒரு கார்டை வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவான். காந்தி வந்து என்னதுன்னு எடுத்து பார்ப்பாரு. ரியல் ஃபைசல் கேங்கோட இருந்து காந்தியை மீட் பண்ண ஒரு இன்விடேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்பதான் காந்தி வந்து யோசிக்கிறாரு, உண்மையான ஃபைசல் கேங்கா யாரு அது அப்படின்னு வந்து கார்டை திருப்பி பார்க்கறாரு. இங்க தாங்க ஃபைனல் ட்விஸ்ட். அதுல வந்து அஜித்தோட போட்டோ வந்து இருக்கும். அதாவது மங்காத்தா அஜித் இங்க வந்து பிஜிஎம் வந்து தெரிக்குது. இதோட நம்ம ஸ்டோரியை இங்க முடிச்சிருக்கோம் நண்பர்களே. போன வாரமே ரிலீஸ் பண்ணணும் தான் நினைச்சோம். ஆல்ரெடி வந்து எங்களுக்கு அந்த காப்பிரைட் இஷ்யூ இருக்கறனால தான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணல. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.